எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கம் திட்டம் தொடர்பான இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வடசென்னை பகுதியைச் சேர்ந்த எம்எல் பிரபு ஆகிய நான் மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறை கொண்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலக அறிவுறுத்தலின் பேரில் பின்வரும் கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணூர் பெரும் சூழலியல் அழுத்தத்திற்கு உள்ளாகி வருகிறது. 40க்கும் மேற்பட்ட பெரும் அபாயகரமான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தொடர்ந்து விதிமீறல்களை ஏற்படுத்தி எண்ணூரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எண்ணூரில் ஏற்கனவே 4130 மெகாவாட் தயாரிக்கும் 9 மின் அலகு அணுமின் நிலையங்கள் இருக்கும் பொழுது எதற்காக அணுமின் நிலையம் விரிவாக்க திட்டம்? ஏற்கனவே செயல்பட்டு வரும் அணுமின் நிலையங்களால் வெளியேற்றப்படும் சாம்பல் கழிவுகளால் இங்கு இருக்கும் சேப்பாக்கம் கிராமங்களில் கூட மரம் செடி கூட வளர்வதில்லை. கடும் வறட்சியை தாங்கி வளரும் கருவேல நில மரங்கள் கூட இங்கு வளர்வதில்லை. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பகுதி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சூழல் சீர்கேட்டால் எண்ணூர் பகுதி வாழ் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தினக்கூலிகளாக மாறி வருகின்றனர். மீனவர்களும் மீன் உற்பத்தி, மீன் வளர்ச்சி, அனல் மின் நிலையத்தின் கழிவுகள் ஆகியவற்றினால் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகினர். தன்னிறைவாக வாழ்ந்த மீனவ பகுதி மக்கள், அதாவது எண்ணூர் பகுதி மக்கள், மணலியை சேர்ந்த மக்கள் தற்பொழுது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். இது தவிர பல்வேறு உடல் உபாதைகள், நுரையீரல் பிரச்சனை, இருதய கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, தோல் வியாதிகள் என்று தொடர்ந்து அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல் கழிவுகள் பொறுப்பற்ற முறையில் நிர்வகிக்கப்படுகின்றன. இவை கொட்டலையாறு, பக்கிங்காம் கால்வாய், எண்ணூர் முகத்துவாரம் ஆகியவற்றில் எந்தவித அரசாங்க விதிமுறையும் பின்பற்றாமல் கலக்கப்படுகின்றது. இது குறித்து பசுமை தீர்ப்பாயம் மறுசீரமைக்க உத்தரவிட்டும் கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு விரிவான திட்டமும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. தமிழக அரசின் வடசென்னை அனல் மின் மட்டுமல்ல, தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்தும் வல்லூர் அனல் மின் நிலையமும் தொடர்ந்து மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றன. எண்ணூரில் நடந்து வரும் சூழலியல் சீர்கேடு வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு வர்க்க பிரச்சனையும் கூட. இறுதியாக ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உழைக்கும் மக்கள் அதிகம் வாழும் வடசென்னையில் மட்டும் எதற்காக இத்தனை நச்சு தொழிற்சாலைகள்? மீனவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகம் வசிக்கும் எண்ணூர் மணலியில் மட்டும் எதற்காக 9 அணுமின் நிலையங்கள்? இதுதான் உங்களின் சமூக நீதியா? தொடர்ந்து வடசென்னை மக்களை மட்டுமே வஞ்சித்து வரும் வடசென்னை மாவட்டத்தில் மட்டுமே நச்சு தொழிற்சாலைகளை அறிமுகப்படுத்தி வருகிறீர்கள். எனவே அனல் மின் நிலையம் மட்டுமல்ல, எந்த ஒரு நச்சு தொழிற்சாலையும் எண்ணூருக்கு வேண்டாம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. என் பேர் அன்புச்செழியன். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மேலாள் மாவட்ட செயலாளர், வடசென்னை மாவட்ட செயலாளர். நான் இதே எண்ணூர் பகுதி நேர்நகரில் தான் வசிக்கிறேன். இங்க எண்ணூரை சுற்றி இருக்கிற 33 கிராமங்களை நிறைய தொழிற்சாலையை சுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த தொழிற்சாலையுடைய கழிவுகள் எங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டாலே, இந்த கம்பெனி 2 வாட்டி இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. நாங்க அரசுடைய எந்த திட்டத்தையும் எதிர்ப்பது அல்ல.
மின்வாரிய திட்டம் வரவேற்க வேண்டியதுதான். ஆனா அது இங்க தேவையில்லை. 7500 வீடு கட்டி இருக்கிறாங்க. 7500 வீட்டுக்கு எதிராக ஒரு சிம்பிளி வச்சு கறி பவனை அமிச்சா அங்க 50,000 பேர் குடியேற போறாங்க. 50,000 பேரை சாவறதுக்கு அது தேவையே இல்லை. ஆனா தமிழக அரசு ஒரு மின்வாரிய திட்டத்தை கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது ஏற்கனவே இங்க இருந்தது. அப்ப சுத்தி எங்க ஊர்கள் இல்ல, இப்ப ஊர்கள் அதிகமாயிடுச்சு. இப்ப இதோட சாம்பல் கழிவுகள் இங்க பக்கத்துல போகுது. அது பக்கத்துல போற இடம் பாத்தீங்கன்னா சிவன்படுதி குப்பம், அந்த பக்கம் காட்டு குப்பம், ஃபுல்லா இதுல சாம்பல் கழிவு போகுது. அதுல தொழிலும் செய்ய முடியல. தொழில் செய்யறவங்களுக்கு தோல் நோய், எதைய வேலைகளுக்கு பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு பாதிப்புக்கு உட்பட்ட இந்த தொழிற்சாலை எங்களுக்கு தேவையே இல்லை. தயவு செய்து அரசு இதை மாதிரி பரிசு செய்து வேற யாரும் சிப்காட்ல கொண்டு போட்டோம். இப்ப நிறைய நவீன முறையில் இருக்குது. இன்னும் கூட நிலக்கரியை எரிச்சுதான் மின்சாரத்தை தயாரிக்கணுமா? தேவையே இல்லை. இந்த நவீன முறையை அரசு உடனடியாக இந்த செவிசாய்த்து இந்த அனல் மின் நிலையத்தை வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு மாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.